ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. செலிப்ரேட் பண்ண இடம் வந்து நியூ ஜெர்சில சோமர்செட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு பார்க்ல செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டேக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் முக்கியம் இல்லையா? அதனால அத வாங்க போயிட்டோம். என் பொண்ணு அவ ஃப்ரெண்டுக்கு தான் கிஃப்ட் வாங்க போயிருக்கோன்றதே மறந்துட்டு, எனக்கு இத வாங்கி குடுங்க, அத வாங்கி குடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. இந்த ஊர்ல எல்லா பசங்க கிட்டயுமே நெறைய டாய்ஸ் இருக்கும். அந்த கிஃப்ட் வாங்குறதா ஒரு பெரிய டாஸ்க்கு. என்ன பொருள் வாங்குறது அவங்க கிட்ட இருக்குமா? அப்படின்லாம் தோணிட்டே இருக்கும். அப்புறம் ட்ரெஸ் வாங்கலான்ட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டோம். அமெரிக்கால ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. கலர் ட்ரெஸ் தான். எவ்ளோ ட்ரெஸ் வாங்குனாலும் ஒரு 1 மாசம், 1 1/2 மாசத்துல ஃபேட் ஆயிடும். அதனால பர்த்டே கிஃப்ட்டா நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன். இப்ப கிஃப்ட் வாங்குறது முக்கியம் இல்ல. அதுக்கு வந்து கவர் வாங்கணும். இங்க யாருக்கு என்ன கிஃப்ட் குடுத்தாலும் ஒரு கவர்ல போட்டு தான் குடுப்பாங்க. நம்ம ஊர்ல மோஸ்ட்லி எந்த கடையில கிஃப்ட் வாங்குனாலும் அவங்களே ஃப்ரீயா பேக் பண்ணி ஒரு கேரி பேக்ல போட்டு குடுப்பாங்க. இந்த ஊர்ல நீங்க கிஃப்ட் தனியா வாங்கணும். அத பேக் பண்றதுக்கு கவர் தனியா வாங்கணும். அத போட்டு குடுக்கறதுக்கு ஒரு கவர் தனியா வாங்கணும். இது ஜென்ரலா எல்லாரும் புலம்புற விஷயம் தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் டார்கெட்ல பண்ணிட்டு, நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம். இந்த பார்க் இருக்கிற பிளேஸ் வந்து சோமர்செட்டு. இது எங்க வீட்லேருந்து ஒரு 1/2 ஹவர் டிராவல் பண்ணி போகணும். சோமர்செட்ல வந்து ஒரு பெருமாள் கோயில் சூப்பரா இருக்கும். நான் இன்னொரு டைம் ஒரு வீடியோல காட்டுறேன். இப்பதான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சுட்டோம். பார்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெறைய பூக்கள் பூத்து நல்லா டிஃப்ரெண்டான கலர்ஸ்லலாம் பூக்கள் இருந்துச்சு. இந்த பார்க்ல நெறைய விஷயம் இருக்கும். பேஸ்பால் விளையாடுறதுக்கு தனியா இடம் இருக்கும். டென்னிஸ் கோர்ட் இருக்கும். லேக் இருக்கும். வாட்டர் பூல் இருக்கும். குட்டி பசங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அமெரிக்கால குழந்தைங்கள என்கேஜ் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கும். அதுல ஒண்ணு தான் பார்க்கு. இந்த கண்ட்ரில நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு பார்க் வச்சிருப்பாங்க. நெறைய பார்க் இருக்கும். நெறைய பப்ளிக் பார்க் இருக்கும். ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க வாடகைக்கு இருக்கிற வீடுலயும் இன்பில்டா ஒவ்வொரு கம்யூனிட்டிலயுமே ஒரு பார்க் வச்சிருப்பாங்க. நியூ ஜெர்சி பக்கம் வர பிளான் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த பார்க் பார்க்க பிளான் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பாருங்க. to you. Happy birthday to you. Happy birthday dear Amrit. Happy birthday to you. Are you? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Are you 9? Are you 10? எங்க எல்லாருக்குமே 1, 2, 3 நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ள தம்பிக்கு 7th பர்த்டே தான் 8லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பர்த்டே பாய் கேக் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே பர்த்டே பாய்க்கு கேக் ஊட்டி விட்டாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 6 லேயர் ஆஃப் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் லஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்டு வந்து பியூர் வெஜ்ஜு. பியூர் வெஜ்ஜா இருக்கிறவங்க வெஜ் ஃபுட்டு சமைக்கும்போது ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பரா சாப்பாடு, கேக்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் வந்துடுச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். பர்த்டேக்கு வந்து நம்ம போறவங்க கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். பர்த்டே பாய் வந்து வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் கைட் வாங்கிட்டாங்க. வின்டர் முடிஞ்சு கிளைமேட்டும் அன்னைக்கு டேக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பட்டத்த விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 4 வயசுலேருந்து 40+ ஏஜ் வரைக்கும் எல்லாருமே கலந்தா இருக்காங்க. எல்லாருமே அந்த பட்டம் விட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அன்னைக்கு டே இருந்துச்சு. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கினது என்னமோ குட்டி பசங்களுக்கு தான். ஆனால் அதை விட்டது எல்லாமோ நாங்கள் பெரியவங்க தான். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அன்னைக்கு விட்டுட்டு இருந்தோம்.
அன்னைக்கு டே எங்களுக்கு சூப்பராக போச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பர்த்டே பாய் ஒரு நல்ல மியூசிக் ஆர்டிஸ்ட்டு. அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. நிறைய கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுருக்காங்க. அவங்கள வச்சு நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.